எப்போதுமே இந்த நாளிலே நாம் கூடி வந்து கர்த்தரை துதிப்பது நல்லது. எந்த அளவுக்கு நாம் இதுவரை கர்த்தர் செய்த நன்மைகளெல்லாம் துதித்து அவரை போற்றுகிறோமோ, நாம் அடுத்த கட்ட லெவலுக்குள்ளாக நாம் செல்லுகிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. எப்போதுமே கர்த்தரை துதிக்கிற துதி உங்களை ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்துக்கு நம்மை கொண்டு போகக்கூடியதே கர்த்தரை துதிக்கின்ற துதி தான், அவரை ஆராதிப்பது தான். அதில் அவ்வளவு மேன்மையான காரியங்கள் இருக்கிறது. இந்த மாதத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். சங்கீத புத்தகம் 37ஆம் சங்கீதத்துக்கு நேரம் திருப்பிக் கொள்வோம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 19வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து படிப்போம். 19. அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுக்கின்ற ஒரு வாக்கு என்னவென்றால், அவர்கள் எல்லாரும் சேர்ந்து படிப்போம். அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். நான் ஆபத்து காலம்னு சொன்ன உடனே போச்சு, இந்த மாதம் ஆபத்தெல்லாம் வரப்போகுது போல அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாமே எல்லா நாளுக்கும் உரியது. ஏதோ போன மாதத்திற்கு தான், இந்த மாதத்திற்கு தான், இனி அவ்வளவுதான் கிடையாது. எல்லா நாளுக்குமே உரியது தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாமே. அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்கள் என்று நாம் பார்க்கும்போது, சங்கீதம் 46ஆம் சங்கீதம் முதல் வசனத்தில் பார்க்கும்போது அங்கு சொல்கிறாரு, தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். இந்த இடத்துல பார்க்குறோம் 37 சொல்கிறாரு, ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்தில் திருப்தி அடைவார் என்று போட்டதுக்கு காரணம் என்னன்னா, இவங்க ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவராக ஒருத்தர் இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் டைம்லி ஹெல்ப்பர். அனுகூலம் என்று சொன்னாலே டைம்லி ஹெல்ப்பர். ஆகவேதான் ஆபத்து காலத்தில் தேவன் நமக்கு தக்க சமயத்தில் உதவி செய்கின்ற தேவனாக இருக்கிறார். ஆகவேதான் அவங்க வெட்கப்பட்டு போகாது இருப்பார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. அதே 50ஆம் சங்கீதம் போவோம். அடுத்து 50ஆம் சங்கீதத்தில் போனீங்கன்னா அங்கேயும் பாருங்கள், ஏன் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஜனங்கள் ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போவது கிடையாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்கேயும் படிப்போம். 15ஆம் வசனம், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அதான் விஷயமே. ஆபத்து காலத்தில் வெளி உலகத்து மக்களுக்கு பாதுகாப்பு இருக்குதோ இல்லையோ, அவருடைய பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு இருக்குது. ஹையஸ்ட்டு பாதுகாப்பு பார்த்திங்கன்னா கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு போய் நம்மளை வச்சு மிகப்பெரிய ஒரு சேஃப் கொடுத்துருக்கிறார், பாதுகாப்பு கொடுத்துருக்கிறார். இந்த உலகத்திலேயே பெரிய ஒரு பாதுகாப்பு என்று சொன்னாலே கிறிஸ்து அவருக்குள்ளே கொண்டு போய் வச்சிருக்கிறார். ஆகவே தான் ஆபத்து காலத்தில் அவருடைய ஜனம் வெட்கப்பட்டு போகாமல் இருக்கிறதுக்கு காரணமே என்னென்னா, அவர் டைம்லி ஹெல்ப் பண்ணுறது மட்டும் இல்லை. இந்த இடத்துல பார்க்குறோம், நான் அவனை விடுவிப்பேன் என்பது மட்டுமல்ல, இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே போனீங்கன்னா சங்கீதம் 91க்கு போங்க பார்க்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா 91ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து படிப்போம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். இப்போ புரியுதுங்களா? ஏன் ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாமல் இருப்பார்கள்னு சொன்னோம்னா இதான். அப்படி வரிசையாக பார்த்தோம்னா எனக்கு தக்க சமயத்தில் உதவி செய்கிறாரு, என்னை விடுவிக்கிறாரு. இந்த இடத்துல பார்க்குறோம், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அதான் பியூட்டியே, அதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கின்ற ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியமே. ஆபத்து காலத்தில் மக்கள்லாம் நம்மளை விட்டு தூரம் ஓடி போயிடுவாங்க. ஐயோ, அவனுக்கு வந்த பிரச்சனை நமக்கு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, அவனுக்கு வந்த வியாதி நமக்கு வந்துட்டா என்ன பண்ணுறது, அவனுக்கு வந்த ஏழ்மை தரித்திரம் நம்மளை பிடிச்சிக்கிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஆபத்து காலத்தில் நம்மோடு கூட இருக்கிற ஜனங்களெல்லாம் நம்மளை விட்டு ஓடி போயிடுவாங்க. ஆனால் ஆபத்து காலத்தில் அவருடைய பிள்ளைகள் ஏன் வெட்கப்பட்டு போகாமல் இருக்கிறார்கள்னா, ஒரு விஷயம் கர்த்தர் சொல்கிறாரு, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். பாருங்கள், இந்த சங்கீதத்தை பற்றி வேத வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பல பேர் எழுதுனதாக சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கருத்து சொல்கிறாங்க. சில பேர் இது 90ஆம் சங்கீதம் மோசே எழுதுறதுனால 91ஆம் சங்கீதமும்
மோசே எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சில பகுதிகள் எல்லாமே இந்த வனாந்திர வாழ்வில் இருக்கின்ற சில காரியத்தெல்லாம் சொல்கிறதுனால மோசே எழுதியிருக்கலான்றாங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா தாவீது இதை எழுதி வச்சிருக்கலான்றாங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இது தாவீது, சாலமோன், தேவன் 3 பேரும் இணைந்து பேசப்படுற ஒரு சங்கீதம் என்று கூட சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், யார் எழுதுனா என்ன, இது தேவனுடைய வார்த்தை, இது எனக்காக ஏதோ ஒன்று சொல்ல வருகிறது. சில நேரத்தில் பாருங்கள், கிறிஸ்தவர்கள் வந்து இது யார் எழுதுனா எதுக்கு எழுதுனா அதில் போய் மூக்க நுழைச்சி சில இடத்துல சில விஷயத்தை இதில் விதாண்டாவாதங்கள், சில காரியத்தை புரிந்து கொள்ளாமல் போன ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. சில இடத்துல இல்லை இது அவர் இந்த விவாதத்திலேயே போன ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. சரி, யார் சொன்னால் என்ன, யார் எழுதுனா என்ன, தேவன் அது எனக்காக எழுதி வைத்திருக்கிறார். அப்போ இந்த இடத்துல இப்போ படித்த இடத்துல இந்த ஆபத்து என்ற ஒரு காரியத்தை பற்றி படிக்கிறோம். வேதத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஆபத்து என்ற ஒரு பதத்துக்கு எபிரேய பதத்தை பார்த்திங்கன்னா சாரா என்று சொல்லக்கூடியது. அதாவது இட்சாரா, அதாவது டீ போட்டு டீக்கு பக்கம் சாரானால் அது தெரியும், பக்கத்தில் டீ முன்னாடி டீ சேர்த்துக்கிட்டீங்கன்னா சாரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஆபத்து என்று சொன்னார். எபிரேயர்கள் இந்த ஆபத்து என்று சொல்லும்போது எதையெல்லாம் அவர்கள் ஆபத்து என்று சொல்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு 5 காரியங்களை பார்க்க போகிறோம். இந்த 5 விஷயத்திலிருந்து தேவன் எப்படி ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன், இது நிமித்தமாக தான் ஆபத்தில் அவர்கள் வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்சகாலத்தில் திருப்தி அடைவார்கள் என்கின்ற வாக்கெல்லாம் தேவன் நம்ம கொடுக்கிறதை நாம் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். அப்போ பொதுவாகவே இந்த எபிரேய வார்த்தை சாரா என்று சொல்லக்கூடிய இந்த எபிரேய வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன, ஆபத்துன்னு சொல்லக்கூடிய வார்த்தையில் என்னென்னலாம் வருகிறது, தி ஸ்ட்ராங் டிக்ஷனரி இவங்க கூட என்ன பண்ணுறாங்கன்னா இதை கொஞ்சம் இதே வார்த்தையை தான் சொல்லி விளக்கத்தை கொடுக்கிறார்கள். ஆகவே நம்ம டிக்ஷனரி பல விஷயத்துலேருந்து இந்த ஆபத்து என்று சொன்னால் என்ன, அதிலிருந்து எப்படி தேவன் நம்மோடு இருந்து நம்மை காப்பாற்றுகிறார், நம்மை கனம் பண்ணுகிறார் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். முதலாவது இந்த சாரா என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு முதல் அர்த்தம் ஸ்ட்ரைட் என்று சொல்கிறாங்க. ஸ்ட்ரைட்னா அதாவது இடுக்கமான ஒரு பாதை. ஆபத்து என்று சொன்னனால ஒரு இடுக்கமான ஒரு பாதையை குறிக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அன்றைக்கு நேரத்தில் பார்த்து இடுக்கமான பாதை என்று சொல்லும்போது என்ன அர்த்தம்னா அதாவது ஒரு நீர் இணைப்பு, இந்த குறுகலான ஒரு நீர் இணைப்புன்னு சொல்கிறாங்க. எப்படி இந்த பெரிய பெரிய கண்டங்கள்லாம் இருக்கும், நம்ம கூட மேப்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கீழே ஆப்பிரிக்கா கண்டம் இடையில பார்த்தீங்க கொஞ்சம் இடையில கிராசிங்கில் ஒரு சின்ன ஒரு ரிவர் ஒரு சின்ன நதி போகிற மாதிரி இருக்கும். இந்த அட்லாண்டிக்கையும் மத்திய தரைக்கடலும் இருக்கின்ற ஒரு சின்ன ஒரு ரொம்ப ஒரு குறுகலான ஒரு வழி என்று சொல்லுவார்கள் அந்த காரியத்தை. இந்த குறுகலான பாதையிலே என்னன்னா ஒன்ஸு போயிட்டோம்னா திரும்ப அதில் திருப்பிட்டு நம்ம இந்த ரோட்டில் அப்படி திருப்பி ரிட்டர்ன் வர முடியும். ஆனால் அதில் ஒன்ஸ் போயிட்டோம்னா திரும்ப ரிட்டர்ன் வர முடியாது. இன்னொன்று அங்கே நிற்கவும் முடியாது. ஏன்னா பின்னாடி பல ஷிப் வந்துக்கிட்டு இருக்கும், பல கப்பல்கள் வந்துட்டுருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நின்னிங்கன்னா அவனுக்கு பின்னாடி டிராஃபிக் ஆகிரும், பெரிய 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 டிராஃபிக்கெல்லாம் சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை வர ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த குறுகலான இந்த இடுக்கமான பாதையில் பார்த்திங்கன்னா ஒன்று போயிட்டே இருக்கணும், நிற்க முடியாது சொல்கிறாங்களே, ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுன்ற மாதிரி இது நிற்கவும் முடியாது திருப்பவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இடுக்கலான ஒரு வழி ஒரு பாதை தான் சொல்லிட்டு. அப்போ இது என்ன சொல்கிறாங்க, இந்த ஸ்ட்ரைட்னு சொல்லக்கூடிய இடுக்கமான ஒரு ஆபத்து, இடுக்கமான ஒரு ஆபத்தான ஒரு நிலை. இப்படிப்பட்ட நிலையில் சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், மாற்றிக்கிறோம். ஒருவேளை இங்கே இருக்கிற நீங்கள் கூட இப்படிப்பட்ட ஒரு இடுக்கமான நிலையில் போய் கொண்டு இருக்கலாம். ஃபீல் பண்ணாதீங்க, கர்த்தர் சொல்கிறார் நான் அவனோடு இருந்து அவனை தப்புவிப்பேன். இடுக்கமான ஒரு சூழ்நிலை, இடுக்கமான பாதையில் போனாலும் இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தில் போனாலும் நிச்சயத்தை ஒன்றை மனதில் வைத்துக் கொண்டு கர்த்தர் என்னோட தான் இருக்கிறார் என்பதில் ஒரு ஆணித்தரமான ஒரு நிச்சயத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். சில நேரத்தில் இந்த இடுக்கமான பாதையில் பார்த்திங்கன்னா அநேக நேரத்தில் மக்கள் விரும்பிலாம் போகிறது கிடையாது. சில நேரத்தில் போய் மாட்டிக்கிறோம். சில சொல்லுவாங்க, சில பிரச்சனைக்குள்ளே போகிறோம்னா நான் விரும்பிலாம் போகலைங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன், கடன் என்ற ஒன்றை எடுத்துக்கோங்க. சில பேரெல்லாம் சொல்லுவாங்க கடன் வாங்குறது எனக்கு பிடிக்கலைங்க, கடன் வாங்கக்கூடாதுன்னு தெரியுதுங்க,
ஆனால் கடன் வாங்கிட்டேன். அப்போ கடன் வாங்கின உடனே இப்போ நிற்கவும் முடியல, ஓடவும் முடியல, ஒளியவும் முடியல, நிற்கவும் முடியல, திரும்பியும் வர முடியல, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது என்றெல்லாம் நம்முடைய வாழ்வில் வந்து கலங்கி கொண்டிருக்கலாம். சில இடத்துல சூழ்நிலை நிமித்தமாக சில காரியத்தில் இடுக்கமான ஒரு நிலையில் போய் மாட்டியிருக்கலாம். திரும்ப சொல்கிறேன், நீங்கள் விரும்பி போன ஒரு செயல் கிடையாது. சில நேரத்தில் சில இடுக்கத்தெல்லாம் போய் நம்ம மாட்டுவோம் பாருங்கள். அந்த இடுக்கத்தில் போய் மாட்டுறது மட்டும் இல்லை, அது வெளியே வர முடியல. இன்னும் சொல்லப்போனால் நிற்கவும் முடியாது, அந்த பாதையில் யூட்டனும் போட முடியாது, திரும்பவும் முடியாது, ஒன்ஸ் போயிட்டே இருக்கணும். அப்படி தான் சில இடத்துல நம்முடைய லைஃப்பில் சில ஆபத்துகளில் நம்ம மாட்டிக்கிட்டு அப்படியே போய் கொண்டே இருக்கிறோம். திரும்பி வர முடியல. பார்த்திங்கன்னா யாரோ நம்மளை கொண்டு போகிறது போல் இருக்குது, யாரோ நம்மளை நடத்துறது போல் இருக்குது, தொடர்ந்து இடுக்கமாகவே இருக்குது. கர்த்தர் சொல்கிறாரு, இப்படிப்பட்ட அந்த ஆபத்துலலாம் நான் உன் கூட இருப்பேன், நீ வெட்கப்பட்டு போக மாட்டேன். நீ இடுக்கமான சூழ்நிலை போயிட்டுருக்கலாம், நிற்கவும் முடியல, திரும்பவும் முடியல, உன்னால் வர முடியல, மீட்பை பார்க்க முடியல, விடுதலையை பார்க்க முடியல. ஃபீல் பண்ணாத, ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாமல் இருப்பேன். ஏன்னா நான் உன் கூட இருந்து உன்னை தப்புவிப்பேன். ஆமென் இல்லைங்களா? சில நேரத்தில் சில வேலைகள் கூட அப்படி இருக்கும். நான் இந்த வேலையை நான் சூஸ் பண்ணவே இல்லைங்க, என்ன பண்ணுறது, வேலையை சூஸ் பண்ணிட்டேன், ஆனால் இப்போ நிறுத்தவும் முடியல, திரும்ப ரிட்டனும் வர முடியல, அப்படியே போயிட்டே இருக்குது அப்படின்னுவான் சொல்லுவாங்க சில பேர்லாம். கர்த்தர் சொல்கிறாரு, கவலைப்படாத, அதிலிருந்து நான் உன்னை மீட்பேன். ஒரு விஷயம், பாதை குறுகலாக இருக்கலாம், ஆபத்து வேற மாதிரி இருக்கலாம். இந்த குறுகலான பாதையில் உங்களை மீட்பதற்காக குறுகி போகாத தேவன் ஒருத்தர் உங்களோடு தான் இருக்கிறார். பைபிளில் மோசேட்ட சொல்கிறாரு, மோசேஸ் என் கை குறுகி போகலை அப்படின்றார். தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தில் திரும்பி வர முடியாத ஒரு நிலைமையில் நீங்கள் நிற்கவும் முடியல, அதாவது யூட்டர்ன் போட்டு திரும்பவும் முடியல, அப்படியே வாழ்க்கை தள்ளிட்டு போகிற மாதிரி இருக்குது, சில பிரச்சனை நீ தள்ளிட்டு போகிற மாதிரி இருக்குது நீங்கள் நினைக்கலாம். இந்த வேலையில் தான் நம்ம தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொள்ள வேண்டும். இந்த ஆபத்தில் கூட, இடுக்கமான இந்த ஆபத்தில் கூட குறுகி போகாத கரத்தை உடைய தேவன் என்னோடு கூட தான் இருக்கின்றார். குறுகி போகாத கரத்தை உடைய தேவன் என்ன சொல்கிறாருன்னா, நீ கவலைப்படாத, இதிலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன், உன்னை மீட்பேன், உன்னை கனப்படுத்துவேன். இந்த இடுக்கமான காரியத்தில் நம்ம பண விஷயத்தில் மாட்டியிருக்கலாம், வாங்கின கடன் செலுத்த முடியாத ஒரு நிலைமையில் சிக்கலில் நம்ம இருந்து கொண்டிருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் வழி தெரியாமல் போயிட்டே இருக்கலாம். ஏன்னா இது ஒரே பாதை தான், நின்னாலும் டிராஃபிக்கு, யூட்டர்ன் போட்டாலும் டிராஃபிக் ஆகுன்ற ஒரு நிலைமை தான், போயிட்டே இருக்கும். அப்படியே சொல்கிறாங்களே, அப்படியே காற்று வாக்கில் போயிட்டுருக்குறோங்க. அப்படியே காற்று எந்த பக்கம் வீசுதோ, அது காற்று எந்த பக்கம் வீசுதோ அந்த மாதிரி போகிற மாதிரி நாங்களும் என்ன பண்ணுறோம்னா அப்படியே போயிட்டே இருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, உங்களை மீட்பதற்காக தேவனுடைய கரம் குறுகி போகவில்லை. இந்த மாதத்தில் இப்படிப்பட்ட விஷயத்தை தேவன் உங்கள் வாழ்வில் செய்வதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். குறுகி போகாத கரத்தை உடைய தேவன் உங்களோடு கூட நடத்தப் போகின்றார். ஆமென். உங்கள் பயணத்தில், இந்த பயணத்தில், இந்த ஆபத்தில் நல்லா புரிஞ்சவங்க, கர்த்தர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். ஆகவே தான் இந்த குறுகலான பாதையை கடக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த ஆபத்திலிருந்து வெளியே வர கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இன்னும் சொல்லப்போனால், இந்த ஆபத்தான பாதையில், இடுக்கமான பாதையில் எந்த ஒரு விபத்தும், எந்த ஒரு ஆபத்தும், எந்த ஒரு சேதமும் இல்லாமல் உங்களை காக்க தேவன் போதுமானவராக இருக்கிறார். என்ன சொல்லப்போனால், இப்படிப்பட்ட ஆபத்தில் கர்த்தர் என் கூட தான் வராருன்றதை மறந்துடக்கூடாது. அதான் சொல்கிறேன், ஆபத்தில் வெட்கப்பட்டு போக மாட்டாங்கன்னா ஏன்னு சொல்கிறாருன்னா, ஆபத்தில் நானே அவனோடு இருக்கிறேன், ஆகவே தான் அவன் வெட்கப்பட்டு போக மாட்டான். ஃபீல் பண்ணாதீங்க தேவ பிள்ளைகளே, தேவன் உங்களோடு கூட இருந்து அருமையாக உங்களை வெளியே கொண்டு வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள். தைரியமாக போங்க, ஒரு சேதம் இல்லாமல் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். ஆமென். இந்த சாரா என்று சொல்லக்கூடிய ரெண்டாவது அர்த்தம், இந்த ஆபத்து என்று சொன்னால் எபிரேயத்தில் சாரான்னு சொல்லுவாங்க. சாரா முதலாவது ஸ்ட்ரைட், ரெண்டாவது டிஸ்ட்ரெஸ்ட் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த ஆபத்தினுடைய ரெண்டாவது வார்த்தை தமிழில் சொல்லப்போனால் அவல நிலை, அலங்கோலம். சில இடத்துல இப்படிப்பட்ட ஒரு நிலையிலையும் நம்ம இருக்கிறோம். அலங்கோலமாக இருக்குது, அவல நிலையாக இருக்குது. ட்ரெஸ் பாருங்கள், பொதுவாக இந்த ட்ரெஸ்ஸு என்று சொன்னாலே இந்த சகோதரிகள் சொல்கிற ஒரு வார்த்தை,
நாங்கள் இந்த ஹேர் ட்ரெஸ் பண்ண போகிறோம் அப்படின்னுவாங்க. இந்த பியூட்டி பார்லர் போகிறவங்களாம் நீங்கள் நினைக்கிற நாங்கள் எங்கேயா போகிறோம். ஹேர் ட்ரெஸ்ஸுனாலே இந்த முடி அலங்கோலமாக இருக்கிறத அழகாக்க போகிறது. ஹேர் ட்ரெஸ் அலங்கோலமாக இருக்குது முடி, இதை வந்துட்டு ட்ரெஸ் பண்ண போகிறோம், அதை நீட் பண்ண போகிறோம், அதை ஒழுங்குபடுத்த போகிறோன்ட்டு சொல்லி என்னன்னா ஒழுங்கில்லாத சூழ்நிலைகள், இந்த அவல நிலைமை என்று சொல்லக்கூடியது ஒழுங்கில்லாத சூழ்நிலைகள், இதெல்லாம் தேவன் மாற்ற போகிறார். இந்த ஆபத்தில் இருக்கின்ற ஒரு ரெண்டாவது மீனிங் என்ன, அந்த அவல நிலை, அலங்கோல நிலை, இதை பற்றி சொல்கிறது சில இடத்துல நம்முடைய வாழ்க்கை ஒரு நேர்த்தியாக இல்லாமல் இருக்கலாம், அலங்கோலமாக இருக்கலாம். சில இடத்துல வேலை ஒரு நேர்த்தியாக இல்லாமல் இருக்கலாம், ஒரு அலங்கோலமாக இருக்கலாம். ஊழியம் சில இடத்துல கூட பாருங்கள், சிலருக்கெல்லாம் ஊழியங்கள் நேர்த்தியாக போகாமல் சில இடத்துல அலங்கோலமாகவும் இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, நீ என்னுடைய பிள்ளை, இந்த ஆபத்தில் வெட்கப்பட்டு போகாமல் இருப்ப. அலங்கோலமான நிலையா, ஆனால் இதுலேயும் நான் உன் கூட தான் இருப்பேன். சில இடத்துல பாருங்கள், சில குடும்ப உறுப்பினர்கள் எடுத்துக்கங்க, சில இடத்துல சொல்கிறதை கேட்கவே மாட்டாங்க, அலங்கோலமாகவே இருப்பாங்க, அவல நிலையிலே இருப்பாங்க, குணங்கள் மாறாத நிலைமையில இருப்பாங்க, அதே கேரக்டர் அப்படியே இருக்கும் பாருங்கள். சில பேர்லாம் பார்த்திங்கன்னா பிள்ளைங்க லைஃப்பில் பார்க்குறோம், ஒரு அலங்கோலத்தையும் ஒரு அவல நிலைமையும் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். இதனால் இந்த அவல நிலைமையால், இந்த அலங்கோலத்தால் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எல்லாவற்றிலும் ஒரு குறையாக இருக்கும், ஒரு திருப்தி இருக்காது. நம்முடைய வாழ்க்கை இப்போ நம்முடைய அலங்கோலம் அவல நிலைமையை சிலருடைய வாழ்க்கையிலையும் பார்க்குறோம், நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்க்குறோம். சில அவல நிலைமை அலங்கோல நிலைமையெல்லாம் பார்க்கும்போது அடுத்தது என்னென்னா ஒரு குறைகள் அங்கே வருவதெல்லாம் பார்க்க ஆரம்பிப்போம். நான் சொல்கிற தேவ பிள்ளைகளை, இப்படிப்பட்ட ஒரு அவல நிலைமை அலங்கோல நிலைமையில் கர்த்தர் சொல்கிறார், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை தப்புவிப்பேன். இப்படிப்பட்ட ஆபத்தில், அலங்கோலம் அவல நிலைமை என்று சொல்லக்கூடிய ஆபத்தில் நீ வெட்கப்பட்டு போகாதிருப்ப. பஞ்சகாலத்தில் நீ திருப்தி அடைவ. நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட அவல நிலைமை இருக்கிறதா, அலங்கோலம் இருக்கிறதா, இப்படிப்பட்ட ஆபத்தை சந்தித்து கொண்டிருக்கிறோமா? வேதத்தில் தேவனாய கர்த்தர் எப்படி குறுகி போகாத கரத்தை உடையவராக இருந்தாரோ, இந்த ரெண்டாவதுக்கு தேவன் எப்படி நமக்கு இருக்கிறார் என்றால், கோணலானவைகளை செவ்வையாக்குகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அவர் சொல்கிறார், நான் உனக்கு முன்னாடி போய் கோணலானதை நேராக்கி கரடு முரடானதெல்லாம் சமமாக்குகின்ற தேவன். ஆகவே நல்லா புரிஞ்சுக்கணும், இப்படிப்பட்ட ஆபத்து, அவல நிலைமை, அலங்கோல நிலைமை என்று சொல்லக்கூடிய ஆபத்தில் கோணலானதை செவ்வையாக்குகிற தேவன் நம்மோடு கூட தான் இருக்கிறார். ஆகவே ஒரு நாளும் பயப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள். நமக்கு ஒரு தகப்பன் உண்டு, ஒரு நாளும் அவர் உங்களை கைவிடவே மாட்டார். குடும்பமாக இருக்கலாம், குடும்பத்தில் அவல நிலைமையாக இருக்கலாம், வேலையில் அவல நிலைமையாக இருக்கலாம், ஊழியங்கள், மற்ற பர்சனல் லைஃப், பிள்ளைகள் லைஃப்பில் நல்ல கவனமாக கேளுங்க. கோணலானதை நேராக்குகிறவர், கரடு முரடானதை சமமாக்குகிறவர், செவ்வையாக்குகிற தேவன். ஆகவேதான் சொல்கிறாரு, என் ஜனங்கள் ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாமல் இருக்கும். ஏன்? நான் அவங்களோடு இருந்து அவங்களை காப்பாற்றுவேன். மூன்றாவது, இந்த சாரா என்று சொல்லக்கூடிய மூன்றாவது, இந்த ஆபத்தின் மூன்றாவது அர்த்தம் என்னவென்றால் ப்ராப்ளம், பிரச்சனை. பிரச்சனை என்று சொன்னாலே தூய தமிழில் அதை பிரித்து சொல்லணும்னா பிரச்சனை. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க இந்த போய் மாட்டிக்கிட்டாங்க, சிக்கிக்கிட்டார்கள் என்று சொல்லுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் சார் சொல்லுவாங்க, இது இப்படியே போச்சுன்னா கடைசியில் முடிவு என்ன ஆகுன்னு தெரியாதுங்க அப்படின்னுவாங்க. சில லைஃப்பில் பார்ப்போம், இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா முடிவு என்ன போகுதுன்னு தெரியாது. இப்படியே அமைதியாகவே இருந்தால் சில சொல்லுவாங்க, இப்படியே அமைதியாக இருந்தால் இப்படி தான் குடும்பத்தை நடத்துது, கடைசியில் முடிவு என்ன ஆகும், ஒரு பிரச்சனையில் போய் முடியும். சில வீட்டில் சொல்லுவாங்க, இப்படியே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் எப்படி வீட்டில் குடியிருக்க முடியும், எப்படி வாழ முடியும், கடைசியில் முடிவு என்ன ஆகும், ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளத்தில் போய் இது முடியும் பாருங்கள். அதாவது தாறுமாறான, ஒழுங்கீனமான, விரும்பத்தகாத சில முடிவுகள் நம்முடைய வாழ்வில் போயிட்டே இருந்துச்சுன்னா கடைசியில் அந்த முடிவு வேறு மாதிரி போகும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு பாதை நம்மை தப்பான இடத்துக்கு கொண்டு போகும் என்றால் அதுதான் பிரச்சனை. நம்ம போகிற பாதை தப்பாக இருந்துச்சுன்னா அது கடைசியில் முடிவு என்னன்னா அது பிரச்சனையில் போய் முடியும். நமக்கு ஆபத்து எப்படின்னா, இப்படிப்பட்ட போயிட்டே இருக்கிறோம், முடிவு தப்பான விதத்தில் போய் முடிய ஆரம்பிக்கின்றது. சில சொல்லுவாங்களே, பிள்ளைங்க படிக்காமல் இருந்துச்சுன்னா சொல்லுவாங்க, இப்படியே படிக்காமல் இருந்தீங்கன்னா கடைசியில் மார்க்கே வராதுடா அப்படின்னு வாங்க, நல்ல ரிசல்ட்டை பார்க்க முடியாதுன்னு வாங்க.
சில இடத்துல பாருங்க, சில பேர்லாம் கெட்ட பழக்கத்தில் இருப்பாங்க. கெட்ட பழக்கம் இப்படியே இருந்தீங்கன்னா அவ்வளோதான், முடிவு என்ன ஆகுறது அப்படின்வாங்க வந்து. அதான் பிறழ்ச்சி. இந்த பிரச்சனை எப்படி முடியுது? பிறழ்ச்சியாக முடியுது. கடைசியில் வந்து நம்முடைய வாழ்க்கையே வந்து ஒன்றும் இல்லாதது ஆக்கி விழுது சில நேரத்தில் வந்து. கடைசியில் இதனுடைய முடிவு என்ன? நஷ்டம். இதன் முடிவு என்ன? பற்றாக்குறை. இதன் முடிவு வந்து ஒரு நிம்மதியான ஒரு நிலைமை இல்லாதது. சில ஸ்பிரிச்சுவலில் கூட எடுத்துங்க, சில சொல்லுவாங்க, இப்படியே ஜெபிக்காமலே போனீங்கன்னா, கிறிஸ்தவங்களுக்கு ஜெபிக்காமலே போனீங்கன்னா முடிவு என்ன ஆகும் இல்லைங்களா? அது இப்படி பைபிள் படிக்காமலே போனால் என்ன ஆகும்? சர்ச்சுக்கு வராமலே போனால் என்ன ஆகும்? ஊழியம் பண்ணாமலே போனால் என்ன ஆகும்? கடைசியில் முடிவு என்ன ஆகும்? எதெல்லாம் உங்களை புரட்சியான இடத்துக்கு கொண்டு போகின்றது என்று நினைக்கிறீர்களோ அதெல்லாம் ஆபத்து என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட பிரச்சனையின் புரட்சி கொண்டு போகின்ற காரியம் நமக்கு இருந்தால் கூட, நம்முடைய தேவன் வார்த்தையில் பெறலாதவர். ஆமென். குறுகிய கரத்தை உடைய தேவன் ஆபத்தில் நம்மோடு கூட இருக்கிறார். கோணலானதை செவையாக்குகின்ற தேவன் ஆபத்தில் நம்மோடு கூட இருக்கின்றார். நம்ம சில விஷயங்கள் வந்து, சில பிரச்சனை வந்து கடைசியில் முடிவு தப்பாக கொண்டு போகும். ஆனால் தேவன் வார்த்தையில் பிசகாதவர், வார்த்தையில் பிறலாத தேவன் நம்மோடு கூட தான் இருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. நிச்சயமாக உங்கள் குணத்தை மாற்றுவார். ஆமென். நான்காவது, இந்த சாரா என்று சொல்லக்கூடிய ஆபத்து என்று சொல்லக்கூடிய நான்காவது வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால் வெக்ஸ். என்னன்னா விரக்தி. விரக்தி அடைந்த ஒரு நிலைமை. சில பேர்லாம் இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தில் இருப்பாங்க, விரக்தியாகவே இருக்கும் வந்து. யோசிச்சு பாருங்க, ஏங்க இப்படி வெக்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. ஏன் இப்படி இருக்கிறீங்க சொல்லி வாழ்க்கையை பார்க்கும்போது சொல்லணும், இப்போ போச்சுங்க, எல்லாம் போச்சுங்கன்ற நிலைமை இருப்பாங்க வந்து. அன்றைக்கி நேரத்தில் ஜெபம் பண்ணி பிரயாசம் நிறைய ஜெபம் பண்ணி அவங்களுக்கு கிடைக்காம, சில விஷயங்கள் கிடைக்காமலே இருக்கும், ஒரு வெக்ஸாக இருப்பாங்க. அது ஒரு விதமான ஆபத்து, அதுவும் ஒரு விதமான ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் என்பது புரிந்து கொள்ள வேண்டும். அநேக நேரத்தில் நம்ம சோர்ந்து போகிறோம். நானும் தாங்க ரெகுலராக ஜெபம் பண்ணுறேன், பைபிள் படிக்கிறேன், சர்ச்சுக்கெல்லாம் வரேன், எல்லாம் பண்ணுறேன், ஆனால் வந்து எனக்கு ஏன் சொல்கிற மாதிரி ஒரு ரிசல்ட் இல்லை. ஒரு விரக்தியில் இருப்பார்கள் வந்து. நான் சொல்கிறேன், கலங்காதீர்கள். இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தில் இருக்கிறீங்களா? விரக்தியில் இருக்கிறீர்களா? தேவன் நமக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால், இப்படிப்பட்ட ஆபத்தில் சோர்ந்து போகிறவனுக்கு ஒரு பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகின்ற தேவனாக நம் தேவன் இந்த ஆபத்தில் நம்மோடு கூட தான் இருக்கிறார். சில காரியம் வந்து சில பெற்றுக்கொள்ளாமல் இருப்போம். சில வாக்குத்தத்தங்கள், இன்னங்க இந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறாமல் இருக்குதே, இன்னங்க இந்த வார்த்தை என் வாழ்க்கையில் நடக்கவே மாட்டேனுதே, ஒரு சக்ஸஸை பார்க்க முடியல, சொல்கிற மாதிரி ஒரு வாழ்வு இல்லையே நினச்சிட்டு இருக்கலாம். கருத்தை சொல்கிறார், சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகிற உனக்கு நான் பலன் கொடுக்குற தேவன், ஆபத்தில் நானே உன் கூட இருப்பேன்னு சொல்வதை நம்ம வேதத்தில் பார்க்கின்றோம். ஐந்தாவது காரியம் பார்த்தீங்கன்னா, அதாவது ரிவல் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இது ரிவல் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா, போட்டி போடக்கூடிய ஒரு மனப்பான்மை, போட்டி மனப்பான்மை. இதுக்கு என்ன இந்த ஸ்ட்ராங் டிக்ஷனரி விளக்கம் கொடுக்குறாருன்னா, ரிவல் ஒய்ஃப்னே விளக்கம் கொடுக்குறாங்க. ரிவல் ஒய்ஃப் அப்படின்னா போட்டி போடும் மனைவியை உடைய நிலை. அது இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து. கவனமாக கேளுங்க. ஒரு விஷயம் என்னன்னா, இது கணவனையும் கொஞ்சம் கொண்டு வரலாம். போட்டி போடக்கூடிய மனநிலையுடைய மனைவி மட்டும் கிடையாது, கணவனும் இருக்கிறாங்க போட்டி போடக்கூடிய ஒரு மனநிலையுடைய ஒரு காரியம். நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, இந்த சங்கீதத்தை எழுதும்போது சில மோசை எழுதினாங்க, சில தாவீது எழுதினாங்க. சில இடத்துல வந்து தாவீது, சாலமோன், தேவன் 3 பேரும் இணைந்து ஒரு உரையாடல் போல இருக்கின்ற ஒரு காரியம் என்று சொன்னோம் இல்லையா. இதில் இருக்கின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த 15ஆம் வசனத்தை தேவன் வந்து தாவீதின் மூலமாக சாலமோன்ட்ட சொல்கிற ஒரு காரியமாக இருக்குதுன்னு கூட சொல்கிறாங்க. என்னன்னா, இன்னும் சொல்லப்போனால் சாலமோன் வந்து அந்த நேரத்தில் வந்து திருமணம் ஆச்சா இல்லையான்னு கூட தெரில, ஒரு சின்ன வயசாக கூட இருக்கலாம். ஆனால் பிற்காலத்தில் வந்து இப்படிப்பட்ட மனநிலையை உடைய ஒரு பெண் வந்து உன்னுடைய வாழ்வை வந்து திசை திருப்பினா கூட, நான் உன் கூட தான் இருந்து உன்னை தப்புவிப்பேன், உன்னை கனப்படுத்துவேன். அதாவது சிம்பிளாக சொல்லப்போனால், சாலமோனுக்கு தேவன் இந்த காரியத்தை சொல்லியிருந்தா கூட, ஒருவேளை அவங்க
இன்னொரு ஆத்தர் போதிக்கிற மாதிரி சொல்லியிருந்தா கூட என்ன சொல்கிறேன்னா, எதிர்காலத்தில் வரக்கூடிய ஒரு விதமான ஆபத்து என்று கூட இதை நம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். ஃபியூச்சர் சில நேரத்தில் வந்து நீங்கள் நினைக்கலாம், இப்போ எனக்கு ஆபத்து இல்லைங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ இல்லை, இன்னும் கொஞ்சம் சில நேரத்தில் வந்து அடுத்த மாதம் வரலாம், இல்லை அதுக்கு அடுத்த வருஷம் வரலாம், இல்லைன்னா ஒரு 10 வருஷத்துக்கு பிற்பாடு வரலாம். கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து உனக்கு நேரிட்டால் கூட நான் உன் கூட இருந்து உன்னை தப்பு வைத்து உன்னை கனப்படுத்துவேன். ஆமென். என்ன சொல்கிறேன்னா, சுற்றி சுற்றி பார்த்தாலும் உனக்கு எந்த பக்கம் ஆபத்து வந்தாலும் நான் அந்த பக்கம் நிற்பேன்ப்பா அப்படின்றது தான் தேவன் நம்ம கொடுக்கின்ற வாக்குத்தத்தமாக இருக்கின்றது. புரிஞ்சுக்குங்க. ஆபத்தில் வந்து கர்த்தர் கைவிட்டு ஓடிட மாட்டார். நீ உன் மிஸ்டேக்ப்பா, உன் தப்பு அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து எப்படி கை நழுவி விடுகின்ற ஒரு ஆள் கிடையாது. வந்து அதாவது இதெல்லாம் நடக்கும் என்று முன்னறிந்து தான் தேவன் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நம்ம தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ள வேண்டும். ஆபத்து எனக்கு வரும் என்று நம்பக்கூடாது. ஆபத்து வந்தாலும் கர்த்தர் இப்படி உங்களை காப்பார் என்பதை பற்றி பேசுகிறார். ஆபத்து வரும், நீங்கள் வந்து உடனே இந்த வசனம், இந்த வாக்கு, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பு வைப்பேன், ஆபத்தில் வெட்கப்பட்டு போகாமல் இருப்பார்னு சொல்லும்போது ஒருவேளை ஆபத்து வந்துருமோ என்று பயப்படுறதுக்காக சொல்ல வரல. ஒருவேளை வந்தால் கூட கர்த்தர் எப்படி உங்களோடு கூட இருந்து உங்களை வந்து தப்பு வைத்து உங்களை கனப்படுத்தி பஞ்சகாலத்திலும் உங்களை எப்படி திருப்தி அடை வைப்போதான் தேவனுடைய திட்டமாக இருக்கின்றது. அப்போ ஃபியூச்சர் ஆபத்து, எதிர்காலத்தில் வரக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கர்த்தர் உங்கள் முன் நின்று உங்களோடு கூட இருந்து உங்களை தப்புவித்து உங்களை கனப்படுத்துகிற தேவனாக இருப்பார். ஆமென். என்ன சொல்ல போனால், இது எப்படி சொல்கிறதுன்னா, இந்த கடைசி பாயிண்ட்டுக்கு அவர் வர வரையிலும், கர்த்தராகி கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து நம்ம எடுத்துக்கொண்டு போகிற வரையிலும் ஆபத்து வந்தால் கூட அவர் சொல்கிறாரு, அப்பையும் நான் உன் கூட இருந்து உன்னை தப்பு வைப்பேன், உன்னை கனப்படுத்துவேன், இந்த ஆபத்தில் நீ வெட்கப்பட்டு போகாது இருப்பாய். ஆமென். அதுதான் இந்த நாளில் தேவன் நம்மோடு வாக்கை கொடுத்துட்ருக்கிறார். இந்த 5வதுக்கு தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? இந்த ஆபத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு வலுவாதபடி நம்மை காக்கிறவரும் தமது மகிமையின் சன்னிதானத்தில் நம்மை மாசற்றவராகவும் நிறுத்தக்கூடிய வல்லமையுடையவராக தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆமென். ஆபத்து என்று சொன்னால் என்ன சொன்ன, முதலாவது ஸ்ட்ரைட் இடுக்கமான ஆபத்தான பாதையிலையும் குறுகலான பாதையிலும் குறுகி போகாத தேவன் நம்மோடு இருக்கிறார்னு பார்த்தோம். ரெண்டாவது அவல நிலைமை, அலங்கோல நிலைமை, இப்படிப்பட்ட ஆபத்துகள் இருந்தாலும் தேவன் கோணலானதை நேராக்குகிற தேவனாக இருக்கிறார் என்று பார்த்தோம். மூன்றாவது வரக்கூடிய ஆபத்துலேயும் நம்ம சில நேரத்தில் வந்து தவிர்த்த செஞ்சு பிரச்சனையில் போய் முடியும், பிரச்சனையாக ஆயிரும் நம்முடைய லைஃபு, வாழ்க்கை. அந்த இடத்துல தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? வார்த்தையில் பிசகாதவராக, வார்த்தையில் உண்மையுள்ளவராக இருந்து தேவன் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நான்காவது, நம்ம வந்து விரக்தியில் போயிருக்கலாம், ஜெபித்து கிடைக்காம போயிருக்கலாம், ஒன்றும் நடக்காமல் போயிருக்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, சோர்ந்து போகாதே. ஆமென். சோர்ந்து போகிற உனக்கு நான் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாத உனக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். 5வது பார்த்தோம், வரப்போகின்ற ஆபத்து எப்போ வேணாலும் வரலான்றதான் அதையே எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க. ஒருவேளை ஆபத்து வந்தாலும் தேவன் என்னோடு இருந்து என்னை தப்பு வைத்து என்னை கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் என்பதை மறந்துடக்கூடாது. இந்த மாதத்தில் இருக்கலாம், வரப்போகிற மாதங்கள், எந்த மாதத்தில் எது உங்கள் பிற்போக்கான சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் ஒன்றை மறந்துடக்கூடாது. என்ன மறந்துடக்கூடாதுன்னா, இதில் தேவன் என்னோடு கூட தான் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, ஆபத்து காலத்திலே நான் வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்தில் திருப்தி அடைவேன். ஆபத்து காலத்திலே எனக்கு தேவன் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார், தக்க சமயத்தில் உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆபத்து காலத்தில் நான் தேவனை நோக்கி கூப்பிடும்போது அவர் என்னை விடுவிப்பார். ஆபத்திலே தேவன் என்னோடு இருந்து என்னை தப்புவித்து என்னை கனப்படுத்துவார். ஆமென். ஆகவே தான் சங்கீதம் 37:19 சொல்றார், ஆபத்து காலத்திலே அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருப்பார்கள். ஆமென். திரும்ப சொல்கிறேன்,
ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போக, ஆபத்து இந்த மாதத்தில் ஆபத்து வரப்போகுது அப்படி பயமுறுத்தலை. ஒருவேளை பிதாவாகிய எங்கள் ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். எங்கள் வாழ்விலே நீர் எப்போதும் உயர்ந்தவராக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த செப்டம்பர் மாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தில் நம்முடைய பிள்ளைகள் கிருபைகளை பார்க்கட்டும், புதிய புதிய கிருபைகளை பார்க்கட்டும், தயவை பார்க்கட்டும், இரக்கங்களை பார்க்கட்டும். ஆபத்தில் அவர்கள் ஆபத்தில் வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்தில் திருப்தி அடைவார்கள் என்ற வாக்குக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு வரக்கூடிய இந்த ஆபத்தில் மறைந்திருக்கின்ற சில அர்த்தங்களை பார்க்க உதவி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இடுக்கமான குறுகலான வழியிலே குறுகி போகாத கரத்தை உடைய தேவன் எங்களோடு இருக்கிறபடியால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒரு அவல நிலை, அலங்கோல நிலையிலே எங்களை செவ்வைப்படுத்துகிற தேவன் எங்களோடு கூட இருப்பதற்காக, கோணலானதை நேராக்குகிற தேவன் எங்களோடு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிரச்சனை வரக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே வார்த்தையில் பிசகாத தேவன் எங்களோடு கூட இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அநேக நேரத்தில் விரக்தி அடைந்து சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் சோர்ந்து போகிற எங்களுக்கு பலத்தை கொடுக்கின்ற, சத்துவத்தை கொடுக்கின்ற தேவனாக நீர் இருக்கிறபடியால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு வரக்கூடிய எதிர்கால ஆபத்துகளாக இருந்தால் கூட வழுவி போகாமல் எங்களை காக்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொன்னீரே கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகம், எங்களை சுற்றி இருக்கிறவர்கள் எங்களுக்கு வரக்கூடிய ஆபத்தில் நாங்கள் அழிந்து போக வேண்டும் என்று விரும்புகிற கூட்டமாக இருக்கிறார்கள். ஆனால் நீர் ஒருவர் மட்டுமே எங்களுக்கு வரக்கூடிய எல்லா ஆபத்திலும் எங்களோடு கூட இருந்து எங்களை தப்புவித்து எங்களை கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறீர். இந்த உலகம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் பிரச்சனை மாட்டிக்கொள்ளாத அளவுக்கு எப்படி தப்பிக்கலாம் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீர் எங்களை விட்டு ஓடி போகிறவர் அல்ல, எங்களை விட்டு விலகுகிறவர் அல்ல. நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தமே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று சொன்னீரே கர்த்தாவே. நாங்கள் உம்முடைய பலத்த கரத்துக்குள்ளாக இருப்பதற்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்து இயேசுவாகிய உமக்குள்ளாக நாங்கள் இருப்பதற்கு நன்றி செலுத்துகிறோம். மிகப்பெரிய ஒரு பாதுகாப்புக்குள் நாங்கள் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் உறைவிடமே, எங்கள் மறைவிடமே, எங்கள் அடைக்கலமே, உமக்கு நன்றி. இந்த மாதத்தில் நம்முடைய பிள்ளைகள் உம்முடைய அதிசயமான பாதுகாப்பை அனுபவிக்கட்டும் என்று நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாவே. எல்லா வியாதி விக்கினங்களுக்கும், இயற்கை சீற்றங்களுக்கும், எல்லா விதமான பிசாசின் சதி மோச நாசங்களுக்கும் நம்முடைய பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்துக் கொள்வீராக. எல்லா ஆபத்திலும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை தப்புவித்து எங்களை கனப்படுத்துகிற தேவனாக இருப்பதற்காக, விடுவிக்கிற தேவனாக இருப்பதற்காக, தக்க சமயத்தில் உதவி செய்கின்ற டைம்லி ஹெல்ப்பராக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்கள், குடும்ப வாழ்வு, பொருளாதார வாழ்வு, நம்முடைய பிள்ளைகளுடைய பிரயாணங்கள் எல்லா காரியத்திலும் வெற்றி ஜெயம் உண்டாகட்டும் என்று நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். செல்வ வாழ்வும் இன்ப வாழ்வும் அவருடைய பங்காகும் என்று சொன்னீரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு செல்வம் இன்பம் பங்காக மாறட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.